இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒன்னும் ஆகாது குஷி, அழக்கூடாது, ஒன்னும் ஆகாது. ராமா இருக்கல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், உனக்கு எல்லாத்தையும் டாக்டர் சரி பண்ணிடுவாங்க. மம்மி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ். ராமா இருக்கல, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். மோனியா உங்களுக்கு மனசு கிடைச்சானா? இல்ல ராதா, இன்னும் கிடைக்கல. அண்ணன், நீ மானச பத்தி கவலைப்படாத. நான் கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவேன். நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாது. நம்ம பையனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஒன்னாகாது குஷி, ஒன்னாகாது. பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ குஷி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. மம்மி ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா வண்டி ஓட்டுங்க. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருக்காகவும் நான் இந்த அளவுக்கு பைத்தியமானதில்ல. காதல்ங்கிற ஒரு விஷயத்துக்காக கொலை கருமாந்திரம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. கடைசியில இவன் என்ன பண்ணா, போய் அவன் கையால தாளை கட்டிக்கிட்ட. இந்த காதல் கத்திரிக்காலாம் சுத்த வேஸ்ட். பிக் பாக்கெட் கூட அடிக்கலாம், ஆனா அந்த காதல் மட்டும் படக்கூடாது போல. மானஸ் எங்க? முதல்ல நீ எப்படா இங்க வந்த? மானஸ் எங்கன்னு சொல்லுடா. மானஸ் எங்க? வயித்துல குத்திட்டியடா. அதே இடத்துல குத்திட்டா. சொல்றா. மானஸ் எங்க? மானஸ் எங்க? சொல்லு, மானஸ் எங்க? சொல்றா. யோ பைத்தியக்காரா, யாராவது இந்த மாதிரி அடிப்பாங்களாயா? அதுவும் என் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்துகிட்டு யானையோட துந்தி கை மாதிரி கையை வச்சுட்டு அதை மூக்குல குத்துறியா என்ன ஆகும்? பர்றா, ரத்தம் கூட வருது. நட்புல அடிக்கலாம் கூடாதுயா. சொல்லு, மானஸ் எங்க? சொல்றா, மானஸ் எங்க? சொல்றா, மானஸ் எங்க? சொல்றா. இன்னும் எவ்வளவு அடிப்ப? சொல்லுயா. சொல்றா, மானஸ் எங்க? போதும். Wait is ஒரு ரெஸ்ட் கூடயா? ஸ்கூல்ல டீச்சர் கூட நடிச்சது கிடையாது. மானஸ் எங்க? சொல்லு, மானஸ் எங்க? இவ்வளவு அடி அடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? ஐயா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. நான் தான் அப்பவே செத்துட்டனே. செத்து போனவனை எதுக்கே அடிச்சுக்கிட்டு இருக்க? பிளீஸ் இதுக்கு மேல அடிக்காத. வலி விண்ணுங்குது. இதுக்கு மேல அடிக்காதயா. போதும் பிரதர், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்றா, மானஸ் எங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்றா, மானஸ் எங்க?
சாவ. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இறுதி நாள். அந்த ராதிகா யாரெல்லாம் நெசிச்சாலும் அவங்க எல்லாரையும் ஒருத்தர் விடாம தேடி தேடி கொள்ளுவேன். அவளோட பிராண்ட் நியூ புருஷ செத்துட்டான். அங்க புள்ள மானஸ் எங்கடா? கஷ்டமா இருக்கிய. ஐ எம் ரியலி சாரி. இதான் உண்மையான அப்பங்கிறத. சாவர நேரத்துல நீ கேக்குற பத்தியா மானசிங்கன்னு. ஐ லவ் இட். பட் ஒரு சூப்பரான விஷயம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம நாட்டுல ரெண்டு கோழி தான்ப்பா சூப்பர் ஹிட். ஒன்னு நம்ம கிரிக்கெட் ஹீரோ, நானே. இன்னொன்னு நான் இந்த யுவன் கோழிக்கு வெற்றி. இப்போ ராதிகா ஆயிடுவா இந்த யுவனோட வைஃப். கேட்க நல்லா இருக்குல்லடா? வாவ். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ராதா ஒருவேளை மோகனண்ணா மானச தேடுறதுல பிஸியா இருக்க போறாரு. இல்ல, மோனையாவுக்கு இப்ப அநேகமா ஏதாவது ஆயிருக்கல. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ராதா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. மோகன் அண்ணாக்கு எதுவும் ஆகாது. இல்ல கீர்த்தி அக்கா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு மோனையாவுக்கு ஆன்மா, மூச்சு, இதயம் எல்லாமே இணைஞ்சிருக்கு. மோனையாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா மோகன் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? இந்த இன்ட்யூஷன் காதல் இருக்குல்ல, ராதா, அது ரொம்ப ஆழமானதுப்பா. அங்க அவ காதல் இங்க, உன் காதல் இங்க, உனக்கு ரத்தம் போச்சுன்னா அங்க அவளுக்கு எதையும் துடிக்கும். இந்த மாதிரி காதல் இருக்கல. இந்த மாதிரி ஒரு காதல் என் வாழ்க்கையில எழுதி வைக்காமையே போச்சு. இந்த காதல் தான் எனக்கு வேணும். ஆனா இந்த காதல் இருக்கு பாரு, இந்த காதல் தான் எனக்கு மிக பெரிய எதிரியா நிக்குது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலதனமே. அந்த காதலை தான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். ராதா, இந்த காதல் என் லைஃப்ல இல்லாத வரைக்கும் என் வாழ்க்கை அப்படியே ஹைவேஸ்ல ஆடிக்கார் போற மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு ராதா. இப்பா என்னடா நான் கொலைகாரனா மாத்திட்டீங்க?